ஹலோ ஆல். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐ பிஓவுடைய பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லெவல் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த செட்டு லெவல் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. கரெக்டாக என்ன இருக்குன்னா ரெண்டு டிஐ ஒரு கேசலட். சரிங்களா? 2 டிஐ ஒரு கேசலட். ஓகே, அதை கொஞ்சம் எப்படி ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணுறது. நம்ம எப்போயுமே நம்மள்ட்ட என்ன பண்ணால் அப்ரோச் தான். நம்மக்கிட்ட அப்ரோச் வித்தியாசமாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், மித்தவங்கள்ட்ட வந்து டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ரோச் தான் வித்தியாசமாக காட்ட போகிறோம். சரிங்களா? வாங்க போவோம். ஃபஸ்ட் எடுத்தேன் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா என்ன சொன்னோம், டேபிள் ஷோஸ் த பர்சன்டேஜ் அண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 3 செக்ஷன்ஸ் ஆஃப் 4 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். சரி, என்ன கொடுத்துட்டாங்கன்னு புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சுன்னா இவர் 150ன்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எழுத்து தெரியாது. ஃபஸ்ட்டு கிளாஸில் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி அப்படின்னா இவரை நம்பர் ஆஃப் லெட்டர் கொடுத்தாங்க, 150ன்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் நம்பர் கொடுத்தாங்க. இவரை 25% சொல்கிறாங்க, இவரையும் 25% சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் மொத்தம் 100% இதில் 25% இவங்க, 25% இவங்கன்னா டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ், இவங்க பிசியும் ஆட் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ்னா எனக்கு 50% முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ ஏ மட்டும் எவ்வளோ இருப்பார் அப்படின்னா ஏ மட்டும் 50%. இந்த 50% தான் 150னா டோட்டல் 100% 300. டோட்டல் 100% 300. 300ல் 25%னா 75 இங்கே, 75 இங்கே. இது நார்மலாக செய்கிற ஸ்டூடெண்ட். இது நார்மல் ஸ்டூடெண்ட்டு. இவங்க நார்மல் ஸ்டூடெண்ட்டு. நார்மலாக எப்படி செய்வாங்கன்னா இப்படி செய்வாங்க. இந்த பாக்ஸே எழுதி வச்சுருவாங்க. இந்த பாக்ஸே எழுதி வச்சு அதுக்கு வேல்யூ எழுதி வைப்பாங்க. இவங்க ஆகக்கூடாது. நம்ம எப்போயுமே யாரை ஆகக்கூடாதுன்றது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஒரு டெரரிஸ்ட்டாக நம்ம ஆயிட முடியுமா? ஆக முடியாது. நம்ம நல்லவனாக இல்லாட்டியும் ரொம்ப கெட்டவனாக இருக்கக்கூடாது. அது மாதிரி தான் நான் என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் பர்சன்டேஜ்னா எனக்கு ஸ்மார்ட்டான அப்ரோச் என்ன தெரியுமா, இதை எதோட மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கணும். உங்கள் நோட் எடுக்கிறீங்க, எக்ஸாம் போகிறீங்கன்னா இந்த ரஃப் ஒர்க்கில் இதாக இருக்கணும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. எக்ஸாமில் என்ன இருந்தால் ஸ்பீடாக முடியுன்றதை சொல்கிறேன். சரிங்களா? இப்போது செக்ஷன் ஏ இருக்காரா, செக்ஷன் ஏ. இப்போ இவர் 150ன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ மீதி இருக்கவங்க 2 பேரும் சேர்த்தா எவ்வளோ ஆச்சு, 50. இந்த 50% தான் எனக்கு என்ன ஆச்சு, 150. அவர் போக மீதி இருக்கக்கூடிய இந்த மீதி 2 பேர் இருக்காங்களே, இவங்க 2 பேர் போக பேலன்ஸ் இருக்க யார், 50%. அந்த 50% 150 என்ன ஆகுது, இன்ட்டு 3 ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணிக்கணும், இன்ட்டு 3 நோட் பண்ணிக்கணும். புரிஞ்சா? இன்ட்டு 3 மட்டும் நோட் பண்ணிக்கணும். 100% எத்தனை பர்சன்டேஜ் வேணால் நீ கொடுத்துக்க, நான் இன்ட்டு 3 பண்ணிக்கிறேன், பிரச்சனையே கிடையாது. இன்ட்டு 3 பண்ணுறது கஷ்டம் இல்லைல்ல? அதே மாதிரி தான். அடுத்து இங்கே வரீங்க. இங்கே வந்து பார்த்தா 30% கொடுத்துட்டாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எத்தனை இருப்பார், 70%. 70% தான் உங்களுக்கு எவ்வளோனா 175. ஏன்னா இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 75, ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 175. எனக்கு இப்போ என்ன தேவை, 100% தேவையா? அப்போ இதோடைய மல்டிபிள் பண்ணணும். இங்கேருந்து இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு மட்டும் பார்க்கணும். 75லேருந்து இது பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குன்னா, இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோன்னா 140, பேலன்ஸ் ஒரு 35 ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 5. அப்போ இன்ட்டு 2.5. அப்போ 100% கேட்டால் 250. எப்படி போடணும்னு பார்த்தீங்களா? 100% கேட்டாலும் எனக்கு தெரியணும், பாதியாக கேட்டால் கூட தெரியணும், எத்தனை பர்சன்டேஜ் கேட்டாலும் தெரியணும். சரிங்களா? அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 30, இங்கே 45, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு, 75. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 75. அப்போ பேலன்ஸுக்கு 25 தான் யார், 100. 25 தான் 100. இது நான் உங்களுக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரிய வைக்கிறக்கா எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் எக்ஸாமில் எழுத மாட்டேன். அப்படியே டேரெக்டாக இன்ட்டு 4 ஆகுதா, அப்போ இன்ட்டு 4 ஆகும். ரைட்டு. அடுத்து அதே மாதிரி 55, இங்கே எவ்வளோ இருக்குது, 45. 55% தான் இதுனா 55% இது. அப்போ 45% தான் இவங்கன்னா 45 என்ன ஆகுது, 90 ஆகுது. அப்போ இன்ட்டு 2 ஆகுது. அப்போ இன்ட்டு 2. இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். எப்பயுமே எக்ஸாமில் போனால் டக்குன்னு இதை நோட் பண்ணிக்கணும். இதை நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஸ்டினை வச்சு முடிச்சு விட்றலாம், ஸ்பீடாக முடிச்சு விட்றலாம். இப்போ பார்ப்போமா, என்னென்ன கொஸ்டினாக கொடுக்குறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் ஃபஸ்ட்டு, கிளாஸ் 4th டோட்டல் கேட்குறான். இங்கே 3 மல்டிபிள் ஆகுது, இங்கே 2 மல்டிபிள் ஆகுது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5. 500 தான் ஆன்சர். முடிஞ்சா சார்? அப்போ இங்கே நான் எதுக்காக 500ன்னு சொல்கிறேன்னா, இங்கே 100% டோட்டல் 100%னா 100 × 3 அப்படின்னா என்ன ஆச்சுன்னா 300. இங்கே 100 × 2னா 200. இது நான் தனியாக எழுதிட்டுலாம் இருக்கக்கூடாது, உட்காந்து அப்படியே ஆட் பண்ணி விட்றணும் டக்குன்னு. சரிங்களா? அதுக்காக தான் 500ன்னு சொன்னேன். 5 ஆட் பண்ணோம், 5 500. ரைட். அடுத்து போமா, அடுத்த கொஸ்டின். இங்கே இன்ட்டு 3, இன்ட்டு 2.5, இன்ட்டு 4, இன்ட்டு 2. சரிங்களா? கொஸ்டினுக்கு வந்து மாற்றிக்கலாம் வேணாம். ரேஷியோ ஆஃப் நம்பர் ஸ்டூடெண்ட் இன் கிளாஸ் பி ஆஃப் செக்ஷன் 2. இப்போ போய் தனித்தனியாக எழுதக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏபிசியும் எழுதிடுவாங்க. எழுதாதீங்க, எழுதாமல் போட்டுருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் பி செக்ஷன் பி செகண்டில் செக்ஷன் பி 30. 30னா எவ்வளோ பர்சன்டேஜ், இன்ட்டு 50, 25 ஆகணுமா? 30 × 2.5, 30 × 2.5 எவ்வளோ ஆச்சு, 75. ஓகே, லெஃப்ட் சைடு 75. ஓகே, ரைட். அடுத்து செக்ஷன் சியோடைய 4th கிளாஸ். செக்ஷன் சியில் 4th கிளாஸ். செக்ஷன் சியில் 4th கிளாஸ் இங்கே இருக்கார். செக்ஷன் சியில் 55%. 55 × 2, 55 × 2னா எவ்வளோ ஆச்சுன்னா 110. ஓகே, அப்போ இது ரெண்டுத்துக்கு பார்த்தா 15:22. ஆன்சர் முடிஞ்சு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? புரியணும்.
கேள்வி புரியணும். இன்ட்டு 2 அப்படின்றத என்ன சொல்கிறேன்னா 100% இன்ட்டு 2 200 இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், இன்ட்டு 2% கேட்குறேன், இன்ட்டு 2 பண்ணிக்கங்க அப்படின்றேன். ரைட், அடுத்து இங்கே வாங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் செக்ஷன் ஏ. இப்போ நம்ம நோட் பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஃபஸ்ட் ஒன்று இன்ட்டு 3, அடுத்து இது இன்ட்டு 2.5, இது எவ்வளோ வந்துச்சு இன்ட்டு 4. ஆமாம் இன்ட்டு 4, இது இன்ட்டு 4, அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 இருந்துச்சு. சரி, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் செக்ஷன் ஏ. செக்ஷன் ஏவோட ஃபஸ்ட்டில் அப்படியே டேரெக்டாக ஓப்பன் இன்ட்டு 150. அடுத்து செக்ஷன் பி ஆஃப் கிளாஸ் 2. கிளாஸ் 2ஓட செக்ஷன் பி எவ்வளோ 30 இன்ட்டு 2.5னா எனக்கு 75. 30 இன்ட்டு 2.5லாம் எப்படி பண்ணணும்னா ஒரு சைடு 2.5 இன்ட்டு 30 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவரை பாதியாக டபுள் பண்ணிடுங்க, இவரை இன்ட்டு 2 பண்ணுங்கள், இவரை பாதி ஆக்கிடுங்க. இவரை பாதி ஆக்கினீங்கன்னா அது 15. ஒரு சைடு இன்ட்டு 2, இன்னொரு சைடு டிவைட் பை 2 எவ்வளோ ஆச்சுன்னா இங்கே 15. இதெல்லாம் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், வேணா பாருங்கள். 5 இன்ட்டு 15. ரைட், அடுத்து இங்கே வாங்க. கிளாஸ் சி ஆஃப் செக்ஷன் 3. செக்ஷன் 3உடைய கிளாஸ் எவ்வளோ 45 45 இன்ட்டு 4 ஆகணுமா? 45 இன்ட்டு 4னா 180. இப்போ இதை வேகமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சொச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை தனியாக வச்சுருங்க. சொச்சம்னா என்ன சொல்கிறேன்னா, இப்போ 3 4 இருக்குல்ல, அதை எப்பவுமே தனியாக வச்சுருங்க. 70ன்றதை மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். 70 ப்ளஸ் ஒரு 180 250, 250 ப்ளஸ் ஒரு 150 400 ப்ளஸ் ஒரு 5 405 டிவைட் பை 3. ஆவரேஜ் தானே கேட்குறாங்க. 3 பேர் ஆட் பண்ணி 3 ஆல் டிவைட் பண்ணிட்டோம். டிவைட் பண்ணும்போது இங்கே 13 கிட்ட வருது. 13 இருக்கிறது, இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேலன்ஸ் ஒரு 1 இருக்குது, 15. அப்போ 5. ரைட், ஓகே, அடுத்து போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் பி ஆஃப் கிளாஸ் 3. செக்ஷன் பி ஆஃப் கிளாஸ் 3 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30. என்ன பார்த்தோம், இங்கே இன்ட்டு 4 பார்த்தோம். எனக்கு மாப்பாடமே ஆயிடுச்சு. செக்ஷன் பி கேட்குறானா, செக்ஷன் பி ஆஃப் கிளாஸ் 3 அது இன்ட்டு 4 ஆகுது. இப்போ 30 இன்ட்டு 4னா எவ்வளோ ஆச்சு 120. ரைட்டு, அடுத்து ஹவு மச் மோர் தன் த செகண்டுக்கு என்ன பார்த்தா இன்ட்டு 2.5. ஃபஸ்ட்டு ஒனுக்கு இன்ட்டு 3, இங்கே 2.5, இங்கே இன்ட்டு 2. ரைட், ஓகே, அடுத்து செக்ஷன் கிளாஸ் செகண்டோட டோட்டல்னா இன்ட்டு 2.5னா 250. 100 இன்ட்டு 2.5 250. என்ன கேட்குறான், ஹவு மச் லெஸ்ஸு கேட்குறான். லெஸ்ஸுனா என்னாச்சு 130 டிவைட் பை 250 லெஸ்ஸு. அப்போ இது என்ன இன்ட்டு 4 ஆகும். இது 100 இன்ட்டு 4 ஆகுதா, அதே மாதிரி அப்போ இது 100 இன்ட்டு 4 ஆகணும். 52 தான் ஆன்சர். ரைட், அடுத்து இங்கே வாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு கொடுத்துட்டான். பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஃபஸ்ட்டு, கிளாஸ் செகண்டு, கிளாஸ் 3. இதில் என்ன ஆகுதுன்னா ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு கேட்குறான் இன் தீஸ் கிளாஸ். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தா இன்ட்டு 3 இன்ட்டு 2.5 இன்ட்டு 4 இன்ட்டு 2. இதுதான் வேல்யூ கொடுத்துருந்தோம். நோட்டை நீங்கள் அதை ஃபஸ்ட்டே எழுதி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். கிளாஸ் ஃபஸ்ட்டோடைய டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளோனா 300. கிளாஸ் ஃபஸ்ட்டோட டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளோ 100 இன்ட்டு 3ன்னு பார்த்தா 300. 300ல் 30% ஃபெயில்டு. கேட்டிருக்க கேள்வி ஃபெயில்டு தான் கேட்குறான். அப்போ ஃபெயில்டு மட்டும் எழுதிக்கங்க. 300ல் 30% 90. ரைட்டு, அடுத்து 10%. செகண்ட் கிளாஸ் எவ்வளோ 250. 250ல் 10% ஃபெயிலு. அப்போனா எவ்வளோ ஆச்சு 25 பேர் ஃபெயிலு. அடுத்து அதே மாதிரி கிளாஸ் ஃபோர்த்து எவ்வளோ ஆச்சு 200. 200ல் 20% ஃபெயிலு. 200ல் 20% 40. 130 ப்ளஸ் ஒரு 20 150 ப்ளஸ் ஒரு 5 155. எப்பவுமே இந்த சொச்சத்தை எடுத்து வெளியே வச்சோன்னா அதே மாதிரி சொன்ன மாதிரி வெளியே வச்சோன்னா வெளியே வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக 20 இங்கே வந்து 110 ப்ளஸ் ஒரு 40 150 ப்ளஸ் ஒரு 5 155. ரைட், அடுத்து இங்கே ஒரு கேஸ்லெட். இந்த மாதிரி ஒரு கேஸ்லெட் கேட்டாங்க. கேஸ்லெட்டை பார்த்தாலே அட்டன் பண்ண மாட்டீங்க. ப்ரிலிம்ஸ்க்கு ஈஸியாக இருந்தால் அட்டன் பண்ணுங்கள். கொஞ்சம் படித்து பாருங்கள், ஈஸியாக வந்து அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா அட்டன் பண்ணாதீங்க. சரிங்களா, டைம் வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிங்கன்னா சந்தோஷம். கேஸ்லெட்டு ஓகே. ஆப்பிள், ஒன்லி பனானா, ஒன்லி கிரேப்ஸ். என்ன ரேஷியோ கொடுத்துறாங்கன்னா இது. ஆஹா, எல்லாமே ஒன்லியா? அப்போனா கண்டிப்பாக 3 வெண்டைகிராம். 3 வெண்டைகிராம். கொஞ்சம் படம் மோசமாக வருது, மனுஷ மூளையாட்டம் வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கை நடுக்கம். காலையில் தான் ஆகுது, ஆனால் கை நடுக்கம் ஆகுது. சரிங்களா, ரேஷியோ ஆஃப் ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ் இவங்களாம் ஒன்லியா? ஒன்லி இருக்கவங்கலாம் யார் அவனா? இவனை 11xன்னு வச்சுக்கிறேன், இவனை 5xன்னு வச்சுக்கிறேன், இவனை 9xன்னு வச்சுக்கிறேன். சரி, ஓகே, ரைட். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஆல் த 3 ஃப்ரூட் ஆர் 1/3 ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஹூ லைக் ஒன்லி கிரேப்ஸ். ஒன்லி கிரேப்ஸ் பிடிச்ச ஒரு 9xன்னா ஆல் 3 எவ்வளவு அப்படின்னா எல்லாம் பிடிச்சவர் எவ்வளோனா 3x. 1/3ன்னு சொல்லிட்டாங்க. 1/3னா டிவைட் பை 3 போட்டு 3x. ரைட்டு, அடுத்து இது வரைக்கும் முடிச்சிட்டோமா? இல்லை, இது வரைக்கும் முடிச்சிட்டோம். ரைட்டு, இது வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்து ஸ்டூடெண்ட் ஹூ லைக் ஒன்லி ஆப்பிள் அண்ட் பனானா டுகெதர். இந்த இடம் தான் ட்விஸ்ட்டு. இந்த இடத்துல ட்விஸ்ட்டு பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கும். இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிக்குவாங்க புரிஞ்சுக்கிறதுக்கே. இதுக்கு தான் இந்த மாதிரி கிளாஸ்லாம் பார்க்கணுங்கிறது. ஒன்லி ஆப்பிள் அண்ட் பனானா அப்படின்னும் போது ஒன்லி ஆப்பிள் அண்ட் பனானா டுகெதர் இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அப்போ எங்கே சொல்கிறாங்கன்னு தெரியுங்களா?
இங்கேருந்து இந்த இந்த இது இருக்குல்ல ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்லி ஆப்பிளும் பனானாவும் டுகெதராக இருக்கணும், ஒன்லி அவங்க மட்டும்தான் இருக்கணும், ஆல் த்ரீ வரக்கூடாது. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிளை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது தெரியணும். இது தெரியலனா தான் இந்த பஸ்ஸில் இந்த கேஸ்லட்டே கஷ்டம். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த மட்டும் சொல்கிறாங்க. இந்த இடம் மட்டும்தான் ஒன்லி ஆப்பிள் அண்ட் பனானா டுகெதர். சரிங்களா, இது எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, இஸ் ட்வைஸ் த ஆல் த்ரீயோட ட்வைஸ்ன்ட்டாங்க. அப்போ ஒன்லி ஏபி வந்து எவ்வளோனா ஆல் த்ரீயோட ட்வைஸ்னா 6x. கரெக்டாக, இங்கே ட்வைஸ்னா தான் 3x அண்ட் 6x. அடுத்து ஸ்டூடெண்ட் ஹூ லைக் ஒன்லி கிரேப் அண்ட் பனானா டுகெதர். கிரேப்ஸும் பனானாவும், கிரேப்ஸ் இங்கே இருக்காரு, பனானா இங்கே இருக்காரு. அது ஒன்லி கிரேப்ஸ் அண்ட் பனானா இங்கே இருக்காரு, இங்கே மட்டும் இருக்காங்கல்ல இவங்க. இந்த ஆல் த்ரீ சேர்க்காம இருக்கவங்க ஆர் ஹாஃப் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யார் யாருக்கு டிஃபரன்ஸு, ஒன்லி ஆப்பிள் யாருங்க, இந்த இங்கே இருக்கார் 11x. ஹூ லைக் ஒன்லி ஆப்பிள் அண்ட் பனானா டுகெதர், 6x. இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை பாதியாக்கணுமா, ஹாஃப் ஆஃப் த டிஃபரன்ஸ்ன்ட்டாங்களே. அப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு, 11x மைனஸ் ஒரு 6xனா 5x. 5xை பாதியாக்கினா எவ்வளோ ஆச்சுன்னா 2.5x. இந்த 2.5x தான் யாருன்னு சொல்லிட்டாங்க நமக்கு. இந்த 2.5x தான் பனானாவும் கிரேப்ஸும், ஒன்லி பனானா அண்டு கிரேப்ஸ். சூப்பர், அப்படியே உட்கார வரைக்கும் பிரச்சனை இல்லை. எக்ஸாமில் இந்த அளவுக்கு உட்காந்து எழுத தேவை, நான் உட்காந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறக்கா எழுதிட்டு இருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிட்டு போனால் மட்டும் போதும். சரிங்களா, அடுத்து இந்த ஸ்டூடெண்ட் ஹூ லைக், இது வரைக்கும் முடிச்சிட்டோம்ல, ஓகே. இந்த ஸ்டூடெண்ட் ஹூ லைக் ஒன்லி ஆப்பிள் அண்ட் கிரேப் டுகெதர். ஒன்லி ஆப்பிள் கிரேப்னா இந்த இடத்துல இருக்கவங்க, இந்த இடத்துல இருக்கவங்க 3% சேர்க்காமல் இருக்கவங்க, அதான் ஒன்லின்னு கொடுத்துட்டாங்க. டுகெதர்னு கொடுத்து ஒன்லி கொடுத்தா இந்த 2 பேரை மட்டும் பேசுகிறாங்க. இது எவ்வளோ, 40. இது 40ன்னு கொடுத்துட்டாங்க. சரி, இந்த ஸ்டூடெண்ட் ஹூ லைக் பனானா யார், இவர் இந்த 4 பேர் இருக்காங்களே, இவங்க எவ்வளோ, 330. இப்போ பனானா யார் வருவானா, ஒன்லி பனானா, ஆல் த்ரீ, அடுத்து ஆப்பிள் அண்டு பனானா, அடுத்து கிரேப் அண்டு பனானா. இவங்க இந்த இப்போ டேஷ் போட்டிருக்க பாருங்க, கீழே கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கீழே கோடு போட்டிருக்கவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா போதும். இந்த கீழே கோடு போட்டிருக்கவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக யார் கிடச்சிருவா, 330 வருதான்னு பார்த்துக்கணும். ஓகேவா, 5x 8x 8 + ஒரு 6 14 + ஒரு 2.5 14 + ஒரு 2.5 16.5x. இந்த 16.5x தான் எவ்வளோனா 330ன்னு சொல்லிட்டாங்க. 16க்கு ஒரு 2 போட்டிங்கன்னா 32, ஒரு அரைக்கு ஒரு 1. ஓகே, அப்போ இன்ட்டு 2 ஆகுது, இன்ட்டு 20 எக்ஸுன்ற வேல்யூ என்னன்னா இன்ட்டு 20. எக்ஸுக்கு இன்ட்டு 20 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸுக்கு இன்ட்டு 20 கண்டுபிடிச்சாச்சுன்னா மித்தெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா, போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இருக்காதிங்க. சரிங்களா, அதான் இவ்வளோ தூரம் எடுத்துட்டோம்ல, எக்ஸுக்கு 20 தானே, மண்டைக்குள்ள ஞாபகம் வச்சுக்க மாட்டோமா, ஞாபகம் வச்சுக்கோம். சரிங்களா, அப்புறம் கொஸ்டின் தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் கிரேப்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணணுமா. ஓகே, ஒன்லி ஆப்பிள் எவ்வளவு, 11x. இங்கே பாருங்கள், ஒன்லி ஆப்பிள் 11x. ஓகே, ஒரு சைடு 11x மைனஸ் வச்சுக்கிறேன். அடுத்து யார், கிரேப்ஸ் பிடிச்சவனா யார், இங்கே ஒரு 40 பேர் இருக்கான், இங்கே ஒரு 40 வந்து நான் என்ன எழுதிக்கலாம், 20 தானே, அப்போ இதையும் 2xன்னு எழுதிக்கலாம்ல. ஆப்பிள் ப்ளஸ் கிரேப்ஸை 2xன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா, அப்போனா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்குல்ல, அதுக்காக எக்ஸ்லேயே முடிச்சிடலாம்ல, எக்ஸை வச்சே முடிச்சிடலாம். இப்போ கிரேப்ஸ் மட்டும் பிடிச்சவரனா இங்கே ஒரு 2x, இங்கே ஆல் த்ரீனா ஒரு 3x 5x 5 + இங்கே ஒரு 2.5, இங்கே ஒரு 2.5னா 5 + ஒரு 2.5 7.5. அடுத்து கிரேப்ஸ் மட்டும் பிடிச்சவர் 9, 7.5 + ஒரு 9 16x அப்படின்னு வச்சாலும் சரி, இல்லை வேல்யூவாக நீங்கள் எழுதிக்கிட்டீங்கனாலும் ஓகே, உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக தான். 5.5x இன்ட்டு 2னா என்னாச்சு 110 இன்ட்டு 20 தானே, இன்ட்டு 2 எக்ஸுக்கு பதில் 20 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 110. ஓகே, அட்லீஸ்ட் 2 ஃப்ரூட், அட்லீஸ்ட் மினிமம் 2 போட்டாது இருக்கணும். 2xக்கு அட்லீஸ்ட் இருக்கார், 2 3 5 5 ஒரு 6 எவ்வளோ வச்சு 11 + ஒரு 2.5 13 இன்ட்டு 2 எவ்வளோ வச்சு 270. ஓகேவா, அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஆப்பிள் அண்ட் கிரேப் டுகெதர். ஆப்பிள் இங்கே வருங்க, ஒன்லி ஆப்பிள் இல்லை, ஆப்பிள் அண்டு கிரேப் டுகெதர் ரெண்டத்தையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் த ஸ்டூடெண்ட் ஹூ லைக் ஒன்லி பனானா மட்டும் பிடிச்சவர் எத்தனை எக்ஸு, 5x. கரெக்டாக, பனானா மட்டும் பிடிச்சவர் 5x. ஓகே, அடுத்து இவர் யார், ஆப்பிள் அண்டு கிரேப் டுகெதர். ஆப்பிள் கிரேப்னா எங்கே இருக்குது, ஆப்பிள் கிரேப் இங்கே ஒரு 2x, இங்கே ஒரு 3x. கரெக்டாக தானே, இந்த ஃபுல்லாக ஆப்பிள் அண்டு கிரேப்னா இந்த ஃபுல்லாக இந்த 3 பேரையும் சேர்ப்பாங்க. ஓகேவா, அப்போ எத்தனை ஆச்சு 5x, இங்கேயும் ஒரு 5x,
5x வாட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க 100% ஆன்சர். அடுத்து ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் அட்மோஸ்ட் ஒன் ஃப்ரூட். அட்மோஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சுன்னா பிரச்சனை இல்லை. அட்மோஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைனா கொஞ்சம் மாட்டிக்குவீங்க. த ஸ்டூடெண்ட் ஹூ லைக் ஆல் 3 ஃப்ரூட். இது தெரியும்ல, ஆல் 3 ஃப்ரூட் தெரியும். கரெக்ட். ஆல் 3 ஃப்ரூட் என்னது நமக்கு 3x. ரைட் சைடு 3x இருக்கும். கரெக்டாக நான் எக்ஸ்லே ஏன் வைக்கிறேன்னா எனக்கு ஈஸி கன்வீனியன்ட்டுக்காக எக்ஸ்லேயே வைக்கிறேன். சரிங்களா. அடுத்து இங்கே நான் என்னத்தை ஆட் பண்ணாலும் சரி எனக்கு ரைட் சைடு இருக்கிறதுல 3 வரணும். 9 வரலாம், 3 வரலாம், 4ல் வராது, 2ல் வராது, 5ல் வராது. எப்படி முடித்தோம் பார்த்தீங்களா. 9 வரலாம், 3 வரலாம். ஏன்னா 3யோட மல்டிபிள்ஸ் தான். 3யோட மல்டிபிள்ஸாக யார் இருக்கா, 9 இருக்கார், இங்கே 3 இருக்கார். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கும். இந்த 2 ஆப்ஷனில் வேணால் செக் பண்ணிக்கலாம். அட்மோஸ்ட்னா என்னது வேல்யூ தெரியுமா. அட்மோஸ்ட்னா மேக்ஸிமமே ஒரு ஃப்ரூட் தான். மேக்ஸிமம் ஒரு ஃப்ரூட் தான் உங்களுக்கு பிடிக்கணும், அதுக்கு மேலே பிடிச்சிக்கூடாது. அப்படின்றப்போ மேக்ஸிமம் ஒரு ஃப்ரூட்னா போய் இந்த மேலே தானே ஒன்லி இருக்காங்களே இவங்க மட்டும் ஆட் பண்ணால் போதும். 11 + ஒரு 5 16, 16 + ஒரு 9 25x. லெஃப்ட்டில் 25, இங்கே ரைட்டில் 25. ஓகே, அதான் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். 25:3 அதான் ஆன்சர். ஓகேவா. எப்படின்னா இந்த படத்தை எதுக்கு வரைஞ்சேனே தெரியல கடைசியில். அப்படி தானே இருக்குது. இந்த படம் எதுக்கு கஷ்டப்பட்டு கை நடுக்கத்தோடு வரைஞ்சோம் அப்படின்றது இப்போ யோசிக்கிறேன். 2 மினிட்ஸ் சைலன்ஸு இதுக்கு. ரைட், வாங்க அடுத்து போகலாம். இந்த கொஸ்டினாக சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கிளரிக்கல் லெவலுக்கு வர கொஸ்டின் தான். ஓகேங்களா. இது எந்த வருஷம் கேட்டாங்கன்னு தெரில. எந்த வருஷமும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. மெமரி பேஸ்டு தான், எந்த வருஷமும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரி வாங்க. பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஹூ ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். அதாவது பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக போடலாம், டக்கு பேசிக் கொஸ்டின் தான். பியில் ஒர்க் பண்ணுறது யார், பி இங்கே இருக்கார். பி ஒர்க் பண்ணுறது யாருன்னா பி வந்து பார்த்திங்கன்னா 27%. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் தந்த யாருன்னா இங்கே வந்து எம்ப்ளாயின் ஏ அப்படியே பர்சன்டேஜ் வச்சே முடிச்சிடலாம். வேல்யூ எடுக்காதீங்க, பர்சன்டேஜ்லேயே முடிச்சிடுங்க. வேல்யூ எடுக்காமல் பர்சன்டேஜில் முடிச்சா எவ்வளோ அதிகமாக இருக்கார், ஒரு 9/8 அதிகமாக இருக்கார், 50% அதிகமாக இருக்காங்க. ஓகேவா. ஏன்னா வேல்யூ எடுக்க தேவையில்ல, பர்சன்டேஜ்லேயே முடிச்சிருங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்களா, பர்சன்டேஜ்லேயே முடிச்சிடலாம். வேல்யூ எடுக்கிறவங்க தான் கஷ்டமாக இருக்காது. ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க் இன் சி ஒர்க் பண்ணுறது யார், 16%. 16 லெஃப்ட்டில் 16 வரும். ரைட். அடுத்து வந்து டி எம்ப்ளாயிஸ், டி இங்கே இருக்கார். டி இங்கே 25. 16:25 அதான் அப்படியே ஆன்சர் வந்துடும். 16:25 அதை அடிக்க வேண்டாம். ரைட். அடுத்து இங்கே நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க் இன் ஒர்க் பண்ணுறது யார், இங்கே 14%. இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க் இன் சி வந்து பார்த்திங்கன்னா இங்கே 16%. வாட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. 14 / 16 அடிச்சிங்கன்னா 7/8. 7/8க்கு வேல்யூ தெரியும், 12 கம்மியாக இருக்கும், 87.5. 1/8னா 12.5. 1/8னா 12.5 ஒரு 12 கம்மியாக இருக்குன்னா 87.5 தான் இருக்கும். ஓகே. அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த ட்வைஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒர்க் இன் ஏ. ஓகே. டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்வைஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப், அதாவது ஏவை ட்வைஸ் பண்ணணும். சரி. அண்ட் த்ரைஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒர்க் இன் டியை த்ரைஸ் பண்ணணும். டிங்க இங்கே. ஓகே. ஏவை ட்வைஸ் பண்ணணும். ஏவை ட்வைஸ் பண்ணால் 18% 36% இருக்கும். பியை த்ரைஸ் பண்ணால் 25ன்றது 75 மாதிரி இருக்கும். இதில் அடுத்து டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா எவ்வளோ ஆச்சு, 39 × 3 தான் ஆன்சர், 117 தான் ஆன்சர். 117 ஆன்சர். ரைட். ஓகே. அடுத்து வாட் இஸ் த 1/3 ஆஃப் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க் இன் பிஎன்சி. பிஎன்சியோடைய ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அதை வந்து 1/3 பண்ணணும். பிஎன்சி எங்கே இருக்காரு, இந்த இருக்கார் பி, இங்கே இருக்காரு சி. இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆவரேஜாக தானே. ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு, 27 + ஒரு 16 எவ்வளோ ஆச்சுன்னா அது ஒரு 43. 43 / 2 அது ஆவரேஜ். அப்போ எவ்வளோ 43%. இதை / 2 பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா 21.5%. அது எவ்வளோ ஆச்சுன்னா 21% ஆஃப் 21.5% ஆஃப் 3000 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அதை 1/3 பண்ணணும். அப்போ நான் டேரெக்டாக 1/3 போட்டுறேன் அப்படியே. அப்போ இங்கேருந்து எவ்வளோ ஆச்சுன்னா 1000 21.5 அப்படின்னு இருக்கும்போதே 215 ஆன்சர் போட்டலாம். அப்படின்னா பர்சன்டேஜ் அடிச்சா இங்கே 2 0 போயிடும். 21.5 × 10 215 ஆன்சர். சரிங்களா. அவ்வளோதான். இந்த கிளாஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா. எக்ஸாம்ஸ் கிட்டக்கல வருது, கொஞ்சம் மார்க்லாம் நல்லா பூஸ்ட் பண்ணிக்கிடுங்க. 65+ அப்படின்னா எடுத்துருங்க. எப்படி நீங்கள் அலாட் பண்ணீங்களோ அலாட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.